நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி, மிட் கேப் போன்றவைகளுக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸும் இன்ட்ராடேல மார்க்கெட் எப்படிலாம் ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம வீடியோவாக பதிவிட்டுக்கிட்டு இருக்கோம். நம்ம பதிவிடக்கூடிய தகவல்கள் நிறைய புதிய பிகினர்ஸ்க்கும் ஏற்கனவே ஷேர் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கும் ரொம்ப உதவிகரமாக இருக்குது. நேற்றைய தினம் நம்ம என்ன சொல்லியிருந்தோம், மார்க்கெட் இன்றைக்கி எப்படி ட்ரேட் ஆனிச்சு, நாளைய தினம் எப்படி ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலயமா பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க. நேற்றைய தினம் நம்ம சொல்லியிருந்தோம், நிஃப்டி ஒரு ட்ரெண்டில் போய்கிட்டு இருக்கு, மார்க்கெட் புல்லிஷில் தான் இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம். எக்ஸாக்டாக மார்க்கெட் என்ன நடக்குது அப்படின்னா, லோவில் ஓப்பன் ஆகிட்டு திருப்பி ஃப்ளாட்டாக க்ளோஸ் ஆகிடுது. கேப் டவுனில் ஓப்பன் ஆகுது, திருப்பி அதே இடத்துலையே கொண்டு மார்க்கெட்டை நிறுத்திடுறாங்க. மந்த்லி எக்ஸ்பெரி நாளைக்கு ஃபுல்லாகவே எல்லாமே கம்ப்ளீட் ஆகுது. இதுக்கப்புறம் புது மந்த் எக்ஸ்பெரி எல்லாருமே ரோல் ஓவர் பண்ணுவாங்க. அந்த டைமிங்கில் மார்க்கெட் பொசிஷன்லாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு புது பொசிஷன் ஆட் பண்ணும்போது லாங் அன்வைண்டிங், ஷார்ட் கவரிங் அந்தமாரி எது வேணாலும் நடக்கலாம். சரிங்களா? நாளைய தினம் வெள்ளிக்கிழமையாகவும் இருக்குது. பொசிஷனில் பொதுவாக பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமெல்லாம் கேரி ஃபார்வர்ட் பண்ண மாட்டாங்க. அந்தமாரி கேரி ஃபார்வர்ட் பண்ணாத டயத்தில் மார்க்கெட் என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு செல்லிங் ப்ரெஷர் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. பார்க்கலாம் நாளைய தினம் எந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகுது. இந்த ட்ரெண்ட் லைனுக்கு மேலே நல்லா பிரேக் அவுட் ஆனிச்சு அப்படின்னா ஃபர்தராக மார்க்கெட் இங்கேருந்து அப் ட்ரெண்டுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இல்லை இந்த ட்ரெண்ட் லைனுக்கு கீழேயே மார்க்கெட் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது அப்படின்னா மார்க்கெட் கன்சல்டேஷன் வித் நெகட்டிவ் பயாஸ்லேயே ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நாளைய தினம் சென்செக்ஸ் எக்ஸ்பிரி இருக்குது. எந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். இன்றைக்கி டே லோ, நாளைக்கான ஒரு சப்போர்ட்டாக வச்சுக்கலாம். ஓகே, 24,214 அப்படிங்கிற லெவல் பார்த்திங்க அப்படின்னா ஒரு சப்போர்ட்டு. ஒன்ஸ் அந்த லெவலுக்கு கீழே வந்துச்சு அப்படின்னா 24,076 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டு. அதற்கு கீழே வந்துச்சு அப்படின்னா 23,982 அப்படிங்கிற லெவல் ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும். இன்றைக்கி டே ஹை பார்த்திங்க அப்படின்னா நாளைக்கான ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ். அதற்கும் மேலே மார்க்கெட் வருது அப்படிங்கிற பட்சத்தில் இந்த லெவல் ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். 24,548 அதற்கும் மேலே வருது அப்படிங்கிற பட்சத்தில் 24,850 அப்படிங்கிற லெவல் ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் நண்பர்களே. ஓகே, இதை பார்த்துக்கோங்க. இதுதான் நிஃப்டிக்கான லெவல்ஸு. பேங்க் நிஃப்டியும் பார்த்திங்க அப்படின்னா இந்த ட்ரெண்ட் லைன்லேயே மார்க்கெட் வந்துக்கிட்டு இருக்குது. இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் அவுட் ஆகி தான் க்ளோஸ் அண்ட் கிராஸ், நேற்றையும் பிரேக் அவுட்டில் தான் க்ளோஸ் அண்ட் கிராஸ் ஆனிச்சு, இன்றைக்கும் இந்த ரேஞ்சில் தான் க்ளோஸ் அண்ட் கிராஸ் ஆகிருக்கு. அகைன் மார்க்கெட் கீழே வந்துச்சு அப்படின்னா, இந்த ட்ரெண்ட் லைனுக்கு கீழே வந்துச்சு அப்படின்னா திருப்பி இந்த ட்ரெண்ட் லைன் வரைக்கும் மார்க்கெட் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கும். சரிங்களா? நம்மளோட ஃபிப்னாசி லெவல் இது. நான் ஃபிப்னாசி ரீசன்ட் லெவலுக்கு ஃபிப்னாசி லெவல் போட்டிருக்கேன். அந்த ஃபிப்னாசி லெவலில் 0.618 மார்க்கெட் ரெசிஸ்டன்ஸ் எடுத்திருக்கு. இங்கே என்ன அகைன் கீழே வந்துச்சு அப்படின்னா மார்க்கெட் அகைன் கீழே வருவதற்கான வாய்ப்புகள் தான் இருக்குது. ஏன் சொல்ல வரேன் அப்படின்னா, மார்க்கெட் இன்னும் ப்ராப்பராக எந்த இடத்துலையுமே சப்போர்ட் எடுக்கலை. சப்போர்ட் எடுக்காததுனால மார்க்கெட் இந்த ரேஞ்சிலே கன்சல்டேஷன் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஓகே, இந்த லெவல்ஸ் பார்த்துக்கோங்க. ஓகே, நாளைக்கான சப்போர்ட் 50,784. ஒன்ஸ் அந்த லெவலுக்கு கீழே வருது அப்படிங்கிற பட்சத்தில் இந்த லெவல் 50,558 அப்படிங்கிற லெவல் ஒரு சப்போர்ட்டு. ஒன்ஸ் அந்த லெவலுக்கு கீழே வருது அப்படிங்கிற பட்சத்தில் 1 ஹவரில் வச்சுக்கலாம். $50,227 அப்படிங்கிற லெவல் ஒரு சப்போர்ட்டு. ஒன்ஸ் அந்த லெவலுக்கு கீழே வந்துச்சு அப்படின்னா ஃபர்தராக 50,000 அப்படிங்கிற லெவல் ஒரு நல்ல சப்போர்ட்டாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, ரெசிஸ்டன்ஸ் இன்றைக்கி டே ஹை ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் 51,000 அப்படிங்கிற லெவல் ஒரு ரெசிஸ்டன்ஸ். அதற்கும் மேலே வருது அப்படிங்கிற பட்சத்தில் 51,831. அதற்கு மேலே போணுச்சு அப்படின்னா இந்த லெவல் 51,444 அதற்கு மேலே வருது அப்படிங்கிற பட்சத்தில்
51,816. சரிங்களா, இந்த லெவல்லாம் வந்து ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். அடுத்தது ஃபின் நிஃப்டி. ஃபின் நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்த டே லோ 22,875 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு சப்போர்ட்டு. ஒன்ஸ் அந்த லெவலுக்கு கீழே வந்துச்சு அப்படின்னா 22,811 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு சப்போர்ட்டு. அதற்கு கீழே வந்துச்சு அப்படின்னா ஒரு நல்ல ஃபால் இருக்கும். அது 22,654 அப்படிங்கிற லெவல் வரைக்கும் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, தென் இன்றைக்கி வந்த லெவல் வந்து ஹை வந்து நாளைக்கான ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் 23,052 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ். அதற்கு மேலே வருது அப்படிங்கிற பட்சத்தில் 23,225 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ். அதற்கும் மேலே வருது அப்படிங்கிற பட்சத்தில் 23,356 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு ஃபின் நிஃப்டிக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் நண்பர்களே. அடுத்தது மிட் கேப்போட லெவல்ஸ். மிட் கேப் வந்து நம்மளோட ஃபஸ்ட்டு சப்போர்ட்டில் வந்து பிரேக் பண்ணிவிட்டு அந்த லெவலில் தான் சப்போர்ட் எடுத்துக்கிட்டு இருக்குது. ஒரு சிமெட்ரிக்கல் பேட்டர்ன் மாதிரியும் இதை ஃபார்ம் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல வந்து பாருங்களேன், ஒரு சிமெட்ரிக்கல் பேட்டர்ன் ஃபார்ம் பண்ணியிருக்கீங்களா. 15 மினிட்டில் பார்த்தோன்னா இன்னும் கொஞ்சம் நல்லாவே தெரியும். ஓகே, இந்த இடம் வந்து மார்க்கெட் வந்து ஒரு கேப் டவுன் ஆகிட்டு அந்த டயத்தில் மேலே வந்தது, பட்ஜெட் டைமிங்கில் மேலே வந்தது. அதை மற்றபடி எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ஒரு சிமெட்ரிக்கல் பேட்டர்ன் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. ஒன்ஸ் இந்த லெவலுக்கு மேலே போணுச்சுன்னா அப் ட்ரெண்டாக இருக்கும், இல்லை இந்த லெவலுக்கு கீழே வந்ததுன்னா டவுன் ட்ரெண்டாக இருக்கும். சரிங்களா, சப்போர்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த லெவல் வந்து ஒரு சப்போர்ட்டு 12,372 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு சப்போர்ட்டு. 12,300 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு சப்போர்ட்டு. ஓகே, 12,237 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு சப்போர்ட்டு. ரெசிஸ்டன்ஸ் இன்றைக்கி வந்து டே ஹை, நாளைக்கான ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் 12,426 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ். அதற்கும் மேலே வருது அப்படிங்கிற பட்சத்தில் 12,477 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ். அதற்கும் மேலே வருது அப்படிங்கிற பட்சத்தில் 12,499 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் நண்பர்களே. இதுதான் வந்து மிட் கேப்கான லெவல்ஸு. இது எல்லாத்தையுமே பார்த்துக்கோங்க. அடுத்தது சென்செக்ஸு. சென்செக்ஸ் வந்து 80,000 அப்படிங்கிற ரேஞ்சில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. 80,000 அப்படிங்கிற லெவலில் வந்து மார்க்கெட் வந்து நாளைக்கு வந்து மேஜரான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். ஏன்னா 80,000 அப்படிங்கிற லெவலில் ஓஐ டேட்டாவும் ஸ்ட்ராங்காக பில்ட் ஆகிருக்கும். அதனால் 80,000 அப்படிங்கிற லெவல்லையே மார்க்கெட்டை முடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. 80,000 அப்படிங்கிற லெவலுக்கு மேலே வந்துச்சு அப்படின்னா இந்த ஜோன் வந்து ஒரு நல்ல ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். ஓகே, 80,000 அப்படிங்கிற லெவலு இந்த ரேஞ்ச் வந்து ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். ஒன்ஸ் இந்த லெவலுக்கு மேலே வந்துச்சு அப்படின்னா இந்த ட்ரெண்டை வந்து பிரேக் பண்ணணும். நிஃப்டி பேங்க் நிஃப்டிலாம் ஒரு ட்ரெண்டு ஃபார்ம் ஆகிருக்கு பார்த்தீங்களா, இந்த ட்ரெண்டை பிரேக் அவுட் ஆகி மேலே முடிஞ்சுது அப்படின்னா அகைன் 81,000 வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் 80,000லேருந்து 80,500 அப்படிங்கிற ரேஞ்சில் இந்த சிமெட்ரிக்கல் பேட்டர்னுக்குள்ளார மார்க்கெட் முடிகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒன்ஸ் இந்த லெவலுக்கு மேலே க்ளோஸ் அண்ட் கிராஸ் ஆனதுனா தான் ஃபர்தராக வந்து 81,000 அப்படிங்கிற லெவல் வரைக்கும் வருவதற்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். சரிங்களா, இதை எல்லாத்தையுமே பார்த்துக்கோங்க. இந்த லெவல்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நீங்களே இதே போல் மார்க்கெட்டை வந்து ப்ராப்பராக அனலைஸ் பண்ணணும், மார்க்கெட்டை ப்ராப்பராக கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, கற்றுக்கணும்னு விருப்பம் இருக்கக்கூடிய நண்பர்கள் வாட்ஸ்அப்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கற்றுக்கணும்னு விருப்பம் இருக்கக்கூடிய நண்பர்கள் டெக்ஸ்ட் பண்ணுங்கள், கால் பண்ண வேணாம்.
அதே நேரத்தில் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஏதாவது சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் டிமெண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கான லிங்க் இருக்குது. ஃப்ரீ டிமெண்ட் அக்கௌண்ட் தான். தமிழ் கஸ்டமர் கேர் சப்போர்ட் இருக்குது. அதே நேரத்தில் ஸ்டாக்ஸ்லாம் ட்ரேட் பண்ணுறீங்கன்னா 2x3x4 மார்ஜின் ஃபெசிலிட்டிஸ் வரைக்கும் கிடைக்கும். சரிங்களா? தேவைப்படுற நண்பர்கள் டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை பயன்படுத்தி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும். சரிங்களா? நம்ம சொல்லக்கூடிய தகவல்கள் அப்படியே நடக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஏன்னா மார்க்கெட்டில் வந்து எவ்ரிதிங் பாசிபிள், எதுவும் நடக்கும், எதுவும் நடக்காமலும் போகலாம். நம்ம சொல்லக்கூடிய தகவல் எல்லாமே வந்து என்னோட வியூ தான். நீங்களும் ப்ராப்பராக மார்க்கெட்டை அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைஸரில் கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதை பற்றி பிளான் பண்ணிக்கோங்க. ஆப்ஷன் ட்ரேட் பண்ணுற மாதிரி இருந்தால் ஒரு 3 மந்த் கன்சிஸ்டண்ட்டாக பேப்பர் ட்ரேட் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு கன்சிஸ்டண்ட்டாக ப்ராஃபிட் பண்ண முடிஞ்சால் மட்டும் ரியல் ட்ரேடுக்குள்ளார வாங்க. அது உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைஸரை கன்சல்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, மீண்டும் இன்னொரு இது போன்ற பயனுள்ள வீடியோவில் சந்திக்கிறேன். தொடர்ந்து இணைந்தீர்கள். நன்றி, வணக்கம்.